ஐயா வணக்கம். ஏறக்குறைய 122 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை, கர்நாடகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய காவிரி நீர் பங்கீடு என்பது ஒரு வகையில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாமான்னு தெரியல. உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வழங்கியிருக்கு. அடுத்த 15 ஆண்டுகளுக்கு இதுதான் செயல்படுத்தணும் அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு பிப்ரவரி மாதம் கொடுத்த பிறகு ஒரு 6 வாரத்துக்குள்ள காவேரி மானிட்டரிங் போர்டு என்கின்ற ஒரு அமைப்பு நிறுவப்படணும், காவேரி மேலாண்மை வாரியம் அப்படின்றது நிறுவப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க காலக்கெடு விதிச்சிருக்கிறாங்க. காலம் கடந்து கொண்டிருக்கிறது. இதை அமைக்கிற வரையிலும் நாங்கள் நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி அதிமுக எம்பிகள்லாம் பாராளுமன்றத்தில் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டுருக்குறாங்க. இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போகணுமா வேண்டாமா, மறு ஆய்வுக்காக போகணுமா வேண்டாமா என்கின்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க, கர்நாடகம் ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஃபோரம், அவங்க இடையில் இருக்கக்கூடிய சர்ச்சைகளை தீர்த்து கொள்வதற்கான ஒரு மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. இந்த பின்னணியில் இந்த காவேரி மேலாண்மை வாரியம் என்பது அமர்த்தித்தான் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கோரிக்கை அல்லது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த பரிந்துரை, அந்த ஆணை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும், அதனுடைய உண்மையான முக்கியத்துவம். ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா கர்நாடகா ஒரு பிரிட்டிஷ் பீரியடில் அந்த பிரிட்டிஷ் இண்டிபெண்டன்ஸ் ஆன அப்புறம் கூட அவங்க அவங்களோட இரிகேஷன் டெவலப்மெண்ட்டு கம்மியாக இருந்தது. அவங்களோட இரிகேஷன் டெவலப்மெண்ட்டு 6 லட்சம் 6.5 லட்சம் ஏக்கர் தான் இருந்தது. நம்ம அப்போ இரிகேட் பண்ணது கிட்டத்தட்ட 26 27 லட்சம் 29 லட்சம் வரைக்கும் நம்ம ஏக்கர் நம்ம பயிர் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, ஆனால் அவங்க காவேரி நம்பி, ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க 4 ரிசர்வாயர் கட்ட ஆரம்பிச்சுறாங்க. 1935 கிருஷ்ணா சாகர், நம்பர் 34 மேட்டூர் ரிசர்வாயர் கட்டுறோம். அதுக்கப்புறம் நம்ம பவானி அமராவதியெல்லாம் நம்ம கட்டுறோம். அவங்க ஹரங்கி கபினி அப்படின்னு அவங்க ஒரு 4 ரிசர்வாயர் அவங்க கட்டிடுறாங்க. ஸோ அந்த கட்டி அவங்களோட இரிகேஷன் பொட்டன்ஷியலை ரைஸ் பண்ணுறாங்க, இரிகேஷன் கமாண்டை ரைஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட இரிகேஷன் பொட்டன்ஷியல் 6 லட்சத்துலேருந்து 24 லட்சம் 25 லட்சம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்மளோடது 29லேருந்து 24 லட்சம் ஆகி அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. டெல்டாவில் மட்டும் 14-15 லட்சம் இன்றைக்கி ஏக்கர் டெல்டாவில் 3 மாவட்டம், தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டுமே மிகப்பெரிய கேள்விக்குறி. நிரந்தர ஆறு என்பது ஒரு சீசனலாக மாறிடுச்சு அப்படின்ற. ஆமாம், கடந்த அவங்க என்னைக்கு 4 ரிசர்வாயரை கட்டுறாங்களோ எப்போ அவங்க வாட்டரை அந்த ஃபஸ்ட்டு சீசனுக்கு அந்த ஜூன் டு செப்டம்பர் தண்ணி வர்றது எப்போ நமக்கு அன்சர்டனாக மாறுதோ அப்போவே இது சீசன் ரிவராக மாறிடுச்சு. அப்போ நம்முடைய பரப்பளவு குறைஞ்சிருக்கா? கிட்டத்தட்ட ஒரு கேள்விக்குறி நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லலாம் 24 லட்சம் ஏக்கரை நீங்கள் பயிர் பண்ண, எதை நம்பி தண்ணி வந்தால் தான் அந்த 24 லட்சம் எல்லாம் கிடையாது. கேள்விக்குறி, இட்ஸ் அ கொஸ்டின் மார்க், இட்ஸ் அண்டர் அன்சர்டன்டி. So you have got 24 lakh acres of irrigation potential or irrigation command, which is a very big question mark. I cannot definitely say yes we have got 24 lakh acres of irrigation potential command இருக்குன்னு நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியாது. எதை நம்பி நான் சொல்கிறது? தண்ணி வந்தால் தான் நான் சொல்ல முடியும், இல்லைன்னா கிடையாது. அது இல்லைன்னா 10 லட்சமாக இருக்கலாம், 7 லட்சமாக இருக்கலாம். கடந்த ஒரு வறட்சி காலங்களில் 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் நம்ம விவசாயம் பண்ண நிலமெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்குலாம் நம்ம குறைஞ்சி இருக்குது. அது மிகப்பெரிய அன்சர்டன்டி. நம்ம காலமாக தண்ணி திறந்தால் தண்ணி இங்கே அங்கே தண்ணி மழை பெஞ்ச உடனே இங்கே வர்ற நிலைமை அப்போ இருந்து இன்றைக்கி அவங்க திறந்து விட்டால் தான் வரும் அப்படிங்கிறது ஒரு நிலைமை இருக்கிறதுனால தான் இந்த டிஸ்பியூட்டே. அதனால் இந்த சமீப காலங்களில் தண்ணீர் தேவை அதிகமாகிடுச்சுன்னா தண்ணி தேவை அதிகமாக இருக்குது, இதுதான் ரீசன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் குடிநீர் தேவை. குடிநீர் தேவை ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு
18-19 districts directly or indirectly we are supporting drinking water needs of these districts. கிட்டத்தட்ட 18-19-20 டிஸ்ட்ரிக்ட் நம்ம காவேரி நம்பி இருக்குது, இன்க்ளூடிங் சென்னை ஃபுல்லாக இல்லை, ஓரளவுக்கு நம்ம வீராணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இப்போ கர்நாடகாலையும் வந்து காவேரி நம்பி ட்ரிங்கிங் வாட்டருக்கு ரொம்ப அதிகமாக நம்பி இருக்கிறாங்க. பர்டிகுலர்லி பெங்களூர் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது, நம்ம புரிஞ்சுக்கணும். பெங்களூரோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 1 கோடி தாண்டிடுச்சு. அப்போது ட்ரிங்கிங் வாட்டருக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி ஒன்றுமே இல்லை, சோர்ஸே இல்லை. இன்றைக்கி காவேரி நம்பிட்டுருக்குறாங்க. பட் அப்போ புதுசாக என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் வந்து வெஸ்ட் கோஸ்ட்லேருந்து தண்ணியை திருப்பி பம்ப் பண்ணி கொண்டு வரணும். அதுக்கு என்ன ஸ்கீம் வச்சுருக்காங்கன்னு தெரியல. பண்ணால் தண்ணியை கொண்டு வரலாம். அது மிகப்பெரிய ஒரு இன்ஜினியரிங் மார்வலாக இருக்கும் அதெல்லாம் பண்ணாங்கல்ல. இப்போ பிப்ரவரி மாதம் இந்த இறுதி தீர்ப்புன்னு அது வந்தப்போ கர்நாடகா ஸ்டேட்டில் there was jubilation, கொண்டாட்டம். நமக்கு தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்திருக்கு. 14.2 டீம்ஸ் 7-5 டீம்ஸும் நமக்கு தண்ணி அதிகமாக கிடச்சிருக்கு. அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொண்டாட்டம் குறைவாக இருந்தது, கொண்டாடலை, அவங்க ரொம்ப வஞ்சிக்கப்பட்டது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அன்றைக்கி அந்த வெரி சேம் டே என்னோடய ஆர்டிக்கல் வந்தது. நான் என்ன சொன்னேன்னா, தீஸ் நம்பர்ஸ் ஆர் irrelevant. These numbers are irrelevant. It is 177 or 187 or even 165 or 190 for both Tamil Nadu and Karnataka. These are irrelevant because nobody is going to respect it. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 177 டீம்ஸை நான் ஒத்துக்கிறேங்க. எனக்கு மாதம் ஷெட்யூல் படி வருமா, வந்துட்டா இஸ் நோ ப்ராப்ளம். இல்லை, இப்போ வந்து திறந்து விடாதது இல்லை திறந்து விடக்கூடிய மனப்பான்மையோ இல்லை அது செய்யணும் அப்படின்ற ஒரு வில்லோ, பொலிட்டிக்கல் வில்லோ கர்நாடகத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதா, இல்லை வந்து அவங்க வந்து அவங்களுக்கு அந்த திறந்து விடுறதுக்கான நெருக்கடி அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறது? அப்படி விஷயமே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 24 லட்சம் 25 லட்சம் பொட்டென்ஷியல் கிரியேட் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து ஜூன் மாதம் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிக்குது. செப்டம்பர் மாதம் முடிவில் தான் எங்களுக்கு ஸ்டோரேஜ் லெவல் தெரியும். சவுத் வெஸ்ட் மான்சூன் சக்ஸஸாக ஃபெயிலியர் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் தி மான்சூன் தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் தண்ணி விடுவோம் உங்களுக்கு. ஆனால் ட்ரிபியூனல் என்ன சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் இறுதி தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, ஜூன் மாதம் இவ்வளோ தண்ணி, ஜூலை மாதம் இவ்வளோ தண்ணி, ஆகஸ்ட்டில் இவ்வளோ தண்ணி, செப்டம்பர் இவ்வளோ தண்ணி, பிப்ரவரி மாதம் வரைக்கும் இவ்வளோ தண்ணி விடணும்னு ஒவ்வொரு மாதமும் ஷெட்யூல் ஆஃப் ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அதான் பிரச்சனை. தட் இஸ் த மெயின் கன்டென்ஷன் டுடே. I cannot release water as per the schedule. I can release water only when I have surplus. என்னுடைய ரிசர்வாயர்ஸ் வழிஞ்சு ஓடும் போது அவங்களுக்கு நான் தண்ணி கொடுப்பேன். அது வரைக்கும் எங்களுக்கு தண்ணி தேவை இருக்கும். சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, இந்த ஷேரிங்கே வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு டிஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. டிஸ்ட்ரெஸ் பற்றி இங்கே பேசலை. நல்ல வருடங்கள் கூட, நார்மல் இயரில் கூட எனக்கு ரிசர்வாயர் ரொம்பணும். 4 ரிசர்வாயர் ரொம்பணும். அப்புறம் தான் உங்களுக்கு நான் வழிஞ்சு வந்தால் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போங்க. தயவுசெய்து அது முன்னாடி கேட்காதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, காவேரி இஸ் அவர் ரிவர், எங்கள் இடத்துல உற்பத்தி ஆகுது தண்ணி, எங்கள் வழியாக தான் உங்களுக்கு போயாகணும், எங்கள் தேவைக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு தண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அதில் வந்து நோபடி கேன் கிளைம் ஓனர்ஷிப் ஆன் எனி ரிவர்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அது எனக்கு தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து சொன்னாலும் சொல்லாட்டாலும் nobody can claim any territorial ownership on a river. ஏன்னா ரிவர் ஹேஸ் நோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரி. ரிவர் டசன்ட் ஹேவ் எனி பொலிட்டிக்கல் பவுண்டரி. இப்போ இந்தியா பாகிஸ்தானை பார்த்தா இண்டஸ் ரிவர் போயிட்டுருக்கு. நைல் நதி 18 9 10 கண்ட்ரியை கடந்து போயிட்டுருக்கு. ரைன் ரிவர் RHINE ரைன் ரிவர் இன் யூரோப் 4-5 கண்ட்ரியை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் பவுண்ட்ரியோ இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்ட்ரி கிடையாது. அது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லாட்டி கூட we have to respect it that river doesn't have any political boundary அப்படிங்கிறது இருந்தாலும் சொல்லியிருக்கு, டோன்ட் கிளைம் எனி ஓனர்ஷிப் அப்படின்னுட்டு எக்ஸ்பிளிசிட்டா. அதுக்கு அப்புறமா உங்களுடைய தேவைக்கு போக தான் நாங்கள் வந்து தப்பு. இன்ஃபேக்ட் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். போக இப்போ கர்நாடகாவினுடைய முதல் மந்திரிக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களோட ரிவர் தானே, உங்களோட மாநிலத்தில் தானே இருக்குது, எவ்வளோ தண்ணி வந்தாலும் நீங்களே அடைச்சி வச்சுக்கோங்க, வெளியே வரக்கூடாது. தண்ணி தமிழ்நாடு பார்டருக்கு வர வேண்டாம், எவ்வளோ தண்ணி வந்து நீங்களே வச்சுக்கோங்க. உங்களால் முடியுமா? ஏன் முடியாது? பிகாஸ் இட்ஸ் அ ஹைட்ராலஜி. தெர் இஸ் சம்திங் கால்ட் ஹைட்ராலஜி. இட்ஸ் அ சயின்ஸ். தண்ணி வழிஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. தட் இஸ் வை யூ ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் த சயின்ஸ், யூ ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் தி நேச்சர். தண்ணி திறந்து விட மாட்டோம் சொல்லும்போது யூ ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் தி நேச்சர், விச் இஸ் இல்லாஜிக்கல் அண்ட் கன்சிஸ்டன்ட், நாட் கரெக்ட். தண்ணி வழிந்து ஓடும்போது அது ஆறு,
தண்ணி வரலன்னா அது பேரன் லேண்ட். நீங்கள் வந்து ஒரு ரிவர் பேரன் லேண்ட் ஆக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க, வெள்ளம் வரும்போது திறந்து விடுறோன்னு சொல்கிறீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்கிறது தான் எங்களோட ஆர்குமெண்ட். இதை வந்து காவேரி ஃபேமிலியில் ஒத்துக்கிட்டாங்க. when I made this statement, காவேரி ஃபேமிலி everybody said yes yes of course, இது வந்து கண்டிப்பாக அது மாதிரி இருக்க முடியாது, தப்பு அப்படின்னு அவங்க எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. நான் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இது தான். வெள்ளம் வரும்போது தண்ணி வரும், வறட்சி வரும்போது தண்ணி வராதுன்னு சொல்கிறது தவறு. ஆறு எப்பவும் தண்ணி ஓட்டிகிட்டு தான் இருக்கணும், அப்போ தான் அது ஆறு, இல்லைன்னா ஆறு கிடையாது. நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகலாம். 1990 நம்ம வந்து கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த தண்ணீர் பங்கீட்டுகளில் இருக்கிற ஒரு உச்சக்கட்டத்தை எட்டும் பொழுது, அப்பொழுது முதல் மந்திரியாக இருந்த கருணாநிதி அவர்கள், அப்பொழுது பிரதம மந்திரியாக இருந்த விபி சிங் அவர்களை சந்தித்து, இதுக்கு நீங்கள் இனி காலம் கடத்தக்கூடாது, ட்ரிபியூனல் அமைச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டார் ஆணித்தரமாக. அது வந்து இதுக்காக ரொம்ப ஸ்டேட் அசம்பிளியில் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணணுன்ட்டு விபி சிங் அதை மதித்து 1990 ட்ரைபூனல் அமைச்சிட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ட்ரைபூனல் அமைக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே ஒரு ஜூபிலேஷன், ஒரு எதிர்பார்ப்பு, நமக்கு பிரச்சனை தீர்ந்து போச்சு அப்படின்ட்டு ஃபஸ்ட். அப்புறம் 1991 இன்டரியம் அவார்டு கொடுக்குறாங்க, இடைக்கால தீர்வுக்கு சொல்ல. ஸோ அப்போ வந்து 2005 டீம்ஸ் போயிட்டு இந்த இடைக்கால தீர்வாக ட்ரைபூனல் அறிவிக்குது, அது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அந்த இடைக்கால தீர்வை வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டு கர்நாடகாவில் அசம்பிளியில் அவங்க ஒரு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணதை சுப்ரீம் கோர்ட்டு இன்வேலிடேட் பண்ணியாச்சு, அது வந்து அது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதோடைய பேக்லாஷ் இம்பேக்ட் இம்மீடியட்டாக அந்த 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 2005 டீம்ஸ் ஃபிட் தண்ணி கொடுக்கணும்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கொண்டாட்டம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் பெங்களூரில், மாண்டியாவில், மைசூரில் மிகப்பெரிய போராட்டம் வெடிக்குது. அங்கே இருக்கிற தமிழர்கள் அடித்து விரட்டப்படுகிறார்கள். அங்கே இருக்கிறவங்களாம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கூட விட்டுட்டு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் படிச்சுட்டு இருந்தவங்களாம் விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு லிட்ரலி தே ரேன் வந்துட்டு இங்கே வந்துட்டாங்க. நிறைய பேர் உயிர் சேதம் ஏற்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். 1991 நடந்தது. ஸோ இது ஒரு கலவரம், ஒரு மேஜர் இது இந்த ட்ரைபூனல் இன்டரியம் அவார்டுக்கு அப்புறம், இடைக்கால தீர்வுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் வந்து ஒரு இப்படி ஒவ்வொரு வறட்சி காலத்துலேயும் தண்ணி வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அந்த வறட்சி காலங்கள், ஒவ்வொரு வறட்சி காலத்துலேயும் என்ன ஒரு வாடிக்கையான விஷயமா நடந்ததுன்னா, இங்கே தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்கும். அவங்க வந்து உடனே டைரக்டிவ் கொடுப்பாங்க, கர்நாடகாவுக்கு தண்ணி உடனே விட மாட்டாங்க. ஒரு டென்ஷன் 1991 2007 வரைக்கும் பயங்கரமான டென்ஷன் நடந்துகிட்டே தான் இருந்தது, எந்த தீர்வும் கிடைக்கல. இது ஒரு அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டு டெல்டாவில் விவசாயம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட குருவை இல்லாமல் போயிடுச்சு அந்த காலகட்டத்தில். தண்ணி வந்தால் நிறைய வந்துடும், ஏன்னா அப்போ வந்து வெள்ள காலம், அதான் ஒரு பிரச்சனை. காவிரியை பொறுத்த வரைக்கும் தண்ணி நிறைய வரும்போது தண்ணி வந்துடும், இங்கேயும் வந்துடும், அவங்களும் தண்ணி விட்டுருவாங்க. நமக்கு அந்த தண்ணி தேவையில்லை, நமக்கு தண்ணி தேவை வறட்சி காலங்களில் தான். அந்த வறட்சி காலங்களில் தண்ணி கிடையாது. இப்படி ஒரு பிரச்சனை நம்ம எதிர்பார்த்துட்டு சந்திச்சுட்டு இருந்தோம் 2007 வரைக்கும். 2007 ஃபைனல் அவார்டு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஃபைனல் அவார்டு டிக்ளேர் பண்ண உடனே மிகப்பெரிய சந்தோஷம், மறுபடியும் நமக்கு பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சு, ஃபைனல் அவார்டு வந்துடுச்சு. 2005 192 டீம்ஸை குறைச்சாலும் நமக்கு தண்ணி இனிமேல் வந்துடணும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. வரல. 2007 அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இதை நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்ட்டு. என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரிவ்யூ பெட்டிஷன் அவங்க எல்லாரும் ட்ரிபுனலுக்கு போயிருக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அரசாங்கம் ரிவ்யூ பெட்டிஷன் வந்து வேணும்னா ட்ரிபுனலுக்கு தான் போயிருக்கணும். அவங்க வந்து ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஒன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இவங்க மட்டும் போல் கர்நாடகாவும் போயிடுச்சு, பாண்டிச்சேரியும் போயிடுச்சு, கேரளா அரசாங்கமும் போயிடுச்சு. ஸோ 4 ஸ்டேட்டும் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண உடனே சுப்ரீம் கோர்ட் அதை அட்மிட் பண்ணிட்டாங்க. பட் என்ன பண்ணியிருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டுன்னா, 1956 இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் படி ட்ரைபூனலுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் முழுக்க இருக்குது. ஆமாங்க, அதனால் அவங்களுக்கே ரெஃபர் பண்ணியிருக்கணும், பண்ணாமல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணது மட்டும் இல்லாமல் 2007 இப்போது 2018 வரைக்கும், பிப்ரவரி மாதம் வரைக்கும் அதை என்னென்னவோ பல ஆங்கிளில் 360 டிகிரியில் 360 ஆங்கிளில் அதை டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் நமக்கு வந்து ஒரு ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க பிப்ரவரி மாதம்.
அந்த ஃபைனல் வெர்டிக்ட் படி தான் நமக்கு வந்து 192 கிடையாது, 14.2 டிஎம்சி 2.5 டிஎம்சி ஃபீட் உங்களுக்கு கம்மி ஆகிக்கிட்டு நமக்கு கிடைக்குது 177.25 டிஎம்சி ஃபீட். ஸோ 14.75 டிஎம்சி ஃபீட் எக்ஸ்ட்ரா கர்நாடகா கொடுத்துருக்குறாங்க. அதில் 4 டிஎம்சி ஃபீட்டு 4.75 பெங்களூர் ட்ரிங்கிங் வாட்டருக்கும், மீதி வந்து நீங்கள் வந்து வேறு பர்பஸ்க்கு எதுவும் கொடுத்துருக்குறாங்க, இரிகேஷன் பயன்படுத்திக்கோங்க அப்படின்ட்டு. நம்மளை வந்து என்ன ஒரு அட்வைஸர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டு, நீங்கள் வந்து நிலத்தடி நீர் உபயோகப்படுத்திக்கோங்க. அந்த அட்வைஸ் தேவையில்லை. குறைச்சிங்கிறது தான் இன்ஃபர்மேஷன். நீங்கள் வெதர் யூ ஆர் டிப்ரைவ்டு, whether you are going to go out of without water, or you are using ground water or polluted water or sea water, that is your problem. Okay, அது நீங்கள் அரசாங்கம் வந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இது சாரி சுப்ரீம் கோர்ட்டு, நீங்கள் நிலத்தடி நீர் உபயோகப்படுத்திக்கோங்க அப்படின்னு. தட் அபார்ட் சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்டில் வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இறுதி தீர்ப்பில் நாங்கள் வந்து ஃபைனல் அவார்டு ட்ரைபுனல் டிக்ளேர் பண்ணதை நாங்கள் முழுசாக ஏற்றுக்கிறோம். ஆமாம், ட்ரைபுனலோட முழு அவார்டை நாங்கள் முழுசாக ஏற்றுக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாங்கள் மாறு போடுறோம். என்னென்னா, இதில் 14.75 டிஎம்சி ஃபீட்டு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு குறைக்கிறோம் இந்த காரணங்களுக்காக. மற்றபடி நிலத்தடி நீர் உபயோகப்படுத்துறதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவனை முழுமையாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து, ஒரு ஒரு மீதி இன்னொரு பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, அதுக்கு வந்து ஒரு ஆணையத்தை அமைக்கணும், ஒரு ஸ்கீமை ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபடி அந்த ஸ்கீம் வந்து 6 வாரத்துக்குள்ளே நம்ம வந்து அமைக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. ரெக்கமெண்டேஷன் இல்லை, இட்ஸ் டைரக்டிவ் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்குறாங்க. இதில் கான்ட்ரவர்சி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அவங்க வந்து ஒரு ஸ்கீம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, அந்த வார்த்தையே இந்த ஃபைனல் வெர்டிக்டில் வரலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன சொல்கிறதுன்னா, ட்ரைபுனலோட அவார்டை முழுசாக ஏற்றுக்கிட்டாங்க. முழுசாக ஏற்றுக்கும் போது இந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுங்கிற வார்த்தையை நாங்கள் ஒத்துக்கலன்னு அவங்க சொல்லலை. அதனால் அது இட் ஸ்டாண்ட்ஸ். ரெண்டாவது அவங்க சொல்கிற ஸ்கீம் இஸ் ரெஃபர் டு ஒன்லி காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு. அதில் எந்த விதமான டவுட்டும் இருக்க முடியாது. நிறைய பேராகிராஃபில் வந்து அவங்க சொல்கிறாங்க வந்து, இது வந்து ட்ரிபுனல் ஷுட் பி எம்பவர்ட், சாரி தி ட்ரிபுனல் ஆர்டர் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ட்ரிபுனல் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன சிஸ்டம் இருக்குது? இப்போ எந்த சிஸ்டமும் கிடையாது. இப்போ இந்த ரிசர்வாயர்ஸ் எல்லாம் வந்து அந்தந்த மாநிலத்தினுடைய எல்லா ரிசர்வாயர்ஸும் அவங்க மாநிலத்தோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு ஏன் வேண்டான்னு கர்நாடகாவில் சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ட்ரோல் அவங்ககிட்ட போயிடுச்சுன்னா அவங்க வந்து ட்ரிபுனல் அவார்டு படி நம்ம சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு படி தண்ணி விட ஆரம்பிச்சிடுவாங்க ஜூனில், ஜூலையில், ஆகஸ்ட்டில். ஆனால் இவங்க கண்ட்ரோல் இருக்கும்போது அவங்களோட நியாயம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜூனில் தான் எங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிக்குது, செப்டம்பர் முடிவில் தான் அந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் பொய்ச்சிருத்தா இல்லையா, தண்ணி வருமா வரலையா, ரிசர்வாயில் எவ்வளோ தண்ணி வருது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் தண்ணி விடுறதை பற்றி முடிவு பண்ணோம் அப்படின்ட்டு கர்நாடகா கவர்மெண்ட் சொல்லுது. ஆனால் மாதம் விடணுங்கிறத வந்து அவங்க உறுதிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் நமக்கு என்னன்னா, ஜூன் டு செப்டம்பர் தான் நமக்கு தண்ணி தேவை. அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வருது. அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து நம்ம ஸ்டாண்டிங் கிராப்பு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியே வந்து குருவைக்கோ இல்லை நர்சரிக்கோ ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி தேவை. அப்போ அந்த தண்ணி நம்ம கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நம்மளோட இம்பேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று குருவை கம்ப்ளீட்டாக போயிடும். குருவை போனோடனே அடுத்து பயிர் பண்ணுற வந்து அடுத்து பயிர் பண்ணுற அந்த தாளடிங்கிறது நமக்கு எல்லாமே போயிடுச்சு. ஆனால் மெயின் சீசன் சம்பா, அந்த மெயின் சீசன் சம்பாக்கு இப்போ இதில் தண்ணி வந்து ஜூலை ஆகஸ்ட்டில் நம்ம தண்ணி திறந்து விட்டு நர்சரி ரைஸ் பண்ணாதான் சம்பா வந்து செப்டம்பரில் நம்ம வந்து நடவு நடுவோம். அப்புறம் வந்து ஸ்டாண்டிங் கிராப்புக்கு தண்ணி அதில் நம்ம விடலாம். நார்த் ஈஸ்ட் மான்சூன் நம்ம அது வந்தால் அது ஸ்டாண்டிங் கிராப்பு தண்ணி தாங்கும் அவ்வளோ மழை பெஞ்சாலும். ஆனால் இப்போ நிலைமை அப்படி இல்லை. அவங்க வந்து தண்ணி நர்சரிக்கும் இல்லை. நம்ம எதை நம்பி நர்சரி விடுறது, நாற்று விடுறது, எதை நம்பி நடவு நடுறது அப்படிங்கிறது ஒரு அன்சர்டன்ட்டி இருக்குது. அந்த ஒரு அன்சர்டன்ட்டி தான் நம்மளோட டெல்டா விவசாயத்தை ரொம்ப அதிகமாக பாதிக்குது. பட் காவிரி மேலாண்மை வாரியம் அப்படின்னு சொல்லி ஒரு மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டி இருந்தாலும் கூட அங்கே இல்லாத தண்ணியை இவங்க எப்படி திறந்து விட முடியும்? இல்லாத தண்ணின்னு சொல்ல முடியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காவிரியில் தண்ணி வராமல் இல்லை, எல்லா வருஷத்துலையும் தண்ணி வருது. ஒரு வருஷம் அதிகமாக வருது, ஒரு வருஷம் கம்மியாக வருது.
இப்போது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் ட்ரிபியூனல் அவார்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கிற தண்ணியை பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இருக்கிற தண்ணியை பகிர்ந்துக்கிறதுக்கு அவங்க கர்நாடகா அரசாங்கம் இன்றைக்கி அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. அப்போது அவங்க இல்லைன்னா காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்காத காரணமே இதுதான். ஏன்னா மழை இல்லாத காலங்களில், வறட்சி காலங்களில், இல்லை மழை குறைவாக பெய்கின்ற காலங்களில், இப்போ மழையே பெய்யலைன்னா தண்ணி யாரையும் கேட்க போகிறதில்ல. மழை பெஞ்சு இப்போ வந்து ஒரு 300 மில்லிமீட்டர் மழை, 400 மில்லிமீட்டர் மழை பெய்யுது, அதுக்கு மேலே 200 மில்லிமீட்டர் மழை தான் பெய்யுதுன்னா அதுக்கு ஓரளவுக்கு தண்ணி வரும். அந்த தண்ணியை நம்ம பங்கு போட்டுக்கணும் ப்ரொபோர்ஷனேட்டாக அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. அதுதான் பிரச்சனையே. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது? காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைத்தாலும் காவேரி மேனேஜ்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லை. அவர் அதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸஸ் செக்ரட்டரி சேர்மனாக இருப்பார், மெம்பர் செக்ரட்டரியாக இருப்பார். அதில் மெம்பர்ஸ் வந்து தமிழ்நாடு ரெப்ரஸன்டேட்டிவ், கர்நாடகா ரெப்ரஸன்டேட்டிவ், கேரளா ரெப்ரஸன்டேட்டிவ், பாண்டிச்சேரி ரெப்ரஸன்டேட்டிவ் எல்லோரும் இருப்பாங்க அதில். ஸோ இதை வந்து இட் இஸ் நாட் என்டையர்லி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட் இல்லை, எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது. ஆனால் முக்கியமான வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு ரிசர்வாயரை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் பவர்ஸ் இருக்கும். இப்போ வந்து கர்நாடகா கவர்மெண்ட்டில் இருக்கிற பிடபிள்யூடி செக்ரட்டரி போய் சொல்லி திறக்கிறது கிடையாது இனிமேல். அந்த கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சொல்லி திறக்கிற விஷயம் கிடையாது இனிமேல். அது சிஎம்பி நம்ம கான்ஸ்டிடியூட் பண்ணிட்டா ரிசர்வாயர்ஸ் வில் பி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி சிஎம்பி. எப்போ திறக்கணும் எப்போ மூடணுங்கிறது அவங்க முடிவு பண்ணுவாங்க, கர்நாடகா அரசாங்கம் முடிவு பண்ணாது. இதை தான் அவங்க எதிர்க்கிறாங்க மெயினாக. அவங்க எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் வந்து. ஆனால் கிருஷ்ணா, கோதாவரி அண்ட் நர்மதா இதில் வந்து அந்த அத்தாரிட்டி நல்லா வேலை செய்யுது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நர்மதா, கிருஷ்ணா, கோதாவரி, ரவி, பியாஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா வந்து தண்ணியை பகிர்ந்துக்கிறத வந்து சர்ப்ளஸ் வாட்டரை ஏற்கனவே குறிப்பிட்ட அளவு தண்ணி எல்லா மாநிலமும் உபயோகப்படுத்திட்டுருக்கு. தி டிஸ்பியூட் இஸ் ஓவர் ஷேரிங் தி சர்ப்ளஸ் வாட்டர். பட் காவிரியை பொறுத்த வரைக்கும் தி டிஸ்பியூட் இஸ் ஓவர் ரீஷேரிங் தி அவைலபிள் வாட்டர். தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் சர்ப்ளஸ் இயர். நமக்கு உபரி நீருங்கிறது கிடையாது. ஏன்னா நமக்கு தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், பாண்டிச்சேரி முழுக்க நமக்கு தண்ணி எவ்வளோ தேவைன்னா கிட்டத்தட்ட ஒரு 1100 1200 டிஎம்சி ஃபீட் தண்ணி தேவை. ஆனால் 50% டிபெண்டபிலிட்டி நமக்கு இருக்கிற தண்ணி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 740 டிஎம்சி ஃபீட் தான். ஏற்கனவே இது டெஃபிசிட்டு. ஸோ அந்த டெஃபிசிட்டை பங்கு போட்டுக்கிறதுனால தான் இந்த இன்டென்சிட்டி ஆஃப் டிஸ்பியூட், இந்த பிட்டர்னஸ் ஆஃப் தி டிஸ்பியூட் இஸ் வெரி ஹை. மீதி நிறைய பேர் சொல்லுவாங்க, இண்டஸ் ஸ்ட்ரீட் எல்லாம் வந்து 3 சண்டை போட்டுட்டோம் நம்ம பாகிஸ்தானோட, வி ஃபாட் 3 wars வித் பாகிஸ்தான், பட் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஸ்டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனால் அங்கே வந்து சர்ப்ளஸ் வாட்டர் ட்ரிபியூட்டரே பங்கு போட்டுறோம். நீ 2 உபநிதி நீ வச்சுக்கோ, நான் 2 உபநிதி நான் வச்சுக்கிறேன்றாலும் பிரச்சனையில் முடிஞ்சு போச்சு. இதை பற்றி பேசும்போது இப்படியும் பேசுவாங்க, நைல் நதி 10-11 நாடுகளில் போயிருக்கு, அங்கே பிரச்சனை இல்லைன்னா. இங்கே பிரச்சனை அப்படி இல்லை. இந்த பிரச்சனை வந்து தமிழ்நாடு, கர்நாடகாவில் வந்து ஒரு டெஃபிசிட் பேசின், அதுதான் முக்கியமான விஷயம். அந்த டெஃபிசிட் பேசினில் அதுவும் 50%, 70% டிபெண்டபிலிட்டி இல்லை, 50% டிபெண்டபிலிட்டி. அந்த 50% டிபெண்டபிலிட்டியில் அவைலபிள் வாட்டர் இஸ் ஒன்லி 740 டிஎம்சி ஃபீட், வேறஸ் தி டிமாண்ட் இஸ் 1100 to 1200 டிஎம்சி ஃபீட். ஆனால் அந்த டிமாண்ட் வருடத்துக்கு அதிகமாகிட்டு போயிருக்கு, குறையல. ஆனால் தேவை அதிகமாகிட்டே போயிருக்கு. இருக்கிற தண்ணி நம்ம ஒன்று கம்மியாகிட்டுருக்கு, பொல்யூட் பண்ணிகிட்ருக்கிறோம், கிரவுண்ட் வாட்டர் போயிட்டுருக்கு, பல பிரச்சனைகள் இருக்குது இதில். அதனால தான் இந்த இன்டென்சிட்டி ஆஃப் டிஸ்பியூட் அண்ட் தி பிட்டர்னஸ் ஆஃப் தி டிஸ்பியூட் இஸ் இன்க்ரீசிங் இயர் பை இயர், சீசன் பை சீசன். ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மீதியோட ரிவர் டிஸ்பியூட்ஸை பார்க்கும்பொழுது, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நர்மதா இஷ்யூவில் பார்க்கும்பொழுது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க பேர் மாறுது. நர்மதா கண்ட்ரோல் அத்தாரிட்டி அப்படின்னு அவங்க ஃபார்ம் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, டேக்கிங் ஓவர் ஆல் தி ரிசர்வாயர்ஸ், கண்ட்ரோலிங் தி ரிசர்வாயர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் ஆஸ் பர் தி ட்ரைபுனல்ஸ் வாட் டு ஆல் தி ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு ரொம்ப க்ளீனாக அதை சொல்லியிருக்கிறாங்க. அந்த ட்ரைபுனலோட அவார்டை படி எல்லா ஸ்டேட்டுக்கும் தண்ணீரை எப்படி பகிர்ந்து அளிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ரிசர்வாயர் கண்ட்ரோலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட இப்போ அதுக்கும் இந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு நம்ம சொல்கிறதுக்கும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இஸ் டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் தி ரிசர்வாயர்ஸ். அதுதான் மெயின் கன்டென்ஷன். இப்போ ஏன்னா இப்போ வந்து அந்த ரிசர்வாயர் கண்ட்ரோல் அப்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டில் கர்நாடகாவில் இருக்கிற கிருஷ்ணராஜ சாகர், கபினி, ஹாரங்கி, அப்புறம் வந்து இன்னொரு ரிசர்வாயர் இருக்குது. இந்த 4 ரிசர்வாயரை அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கணும். அவங்க கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு மந்த்லி ஷெட்யூல் ஆஃப் வாட்டர்,
ஜூனில் எவ்வளோ டீம்ஸ் போயிட்டு ஜூலையில் எவ்வளோ டீம்ஸ் போயிட்டுன்னு ட்ரைபூனலில் கொடுத்துருக்கு. அதை வந்து முழுசாக நான் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு முழுசாக நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அந்த 14.25 டீம்ஸு குறைஞ்சதை ப்ரொபோர்ஷனேட்டாக இந்த 12 மாதத்தில் குறைச்சிக்குவாங்க. மற்றபடி அந்த ஷெட்யூலில் வந்து ஷுட் பி மெயின்டைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி வேணும், இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி வேணும். அந்த இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி தான் இந்த ஸ்கீம்னு சொல்கிறாங்க, ட்ரைபூனலில் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் ஓவர் தி ரிசர்வாயர்ஸ் அண்ட் மேக் ஷூர் தட் தி வாட்டர் இஸ் ரிலீஸ்ட் ஆஸ் பர் தி ஷெட்யூல் of releasing water as provided by the tribunal.